ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி, நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹோம்மேட் பீஸா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறேன். நீங்கள் வெஜ் பீஸா செய்கிறதா இருந்தாலும் இதே சேம் மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை பாயில் பண்ணிக்க போகிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போது இதோட ஸ்கின் பீல் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதோட ஸ்கின் பீல் பண்ணிக்கோங்க. ஸ்கின்லாம் பீல் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இப்போது பீஸா சாஸ் செய்கிறதுக்காக கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனியன்ஸை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பட் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணுங்கள். பேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேசில், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்ஸ்லி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறதால உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதிகமாக காரம் இருக்காது. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பிஸ்ஸா சாஸை விட இந்த சாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வெளியில் வாங்காமல் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது டொமேட்டோஸ் மசாலாலாம் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் பீசஸாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்க்கலாம். நீங்கள் சிக்கன் 65 எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நீங்கள் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சு கூட நீங்கள் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஆயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படி இல்லைனா கார்லிக் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பிஸாவில் சேர்க்கறதுக்காக நான் வந்து கேப்சிகம் கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கார்ன், மஷ்ரூம், ஆலிவ்ஸ், ஜலப்பினோஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்துக்கோங்க, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒயிட் ஆனியனும் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பிஸா டோ செய்கிறதுக்காக நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் சேர்க்குறேன். வார்மாக தான் இருக்கணும், தண்ணி வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு கப்போட அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா ரேஸ் ஆகிருக்கும். இப்போ இது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம டோவை 2 போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் மைதா மாவு தூவிக்க போகிறேன். தூவிட்டு நல்லா இதை ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக கூட வைக்கலாம், தின்னாக கூட வைக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் தின்னாக வச்சா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும். இப்போ இதை எடுத்து நீங்கள் பேக் பண்ணுற பேனில் போட்டுக்கோங்க. எட்ஜஸ் வந்து கொஞ்சம் திக்காக ஃபோல்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேட்டட் சீஸ் போட்டுக்கலாம். பிஸா சீஸ்னே உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சீஸ் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிஸா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பிஸா சீஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது சிக்கன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கேப்சிகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ஆனியன், இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல சீஸியாக வேணும்னா சீஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நல்லா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் 2 சைடுமே நெருப்பு வரணும். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பேனில் மணல் இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் பேக் பண்ணுற அந்த பிஸா பேனை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணால் உங்கள் பிஸா ரெடி ஆயிரும். நல்லா சுட சுட ஹோம்மேட் சிக்கன் பிஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிடலாம். வாவ், நல்லா சீஸியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பிஸா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்னா 2 ரீசன் தான். நம்ம யூஸ் பண்ணுற பிஸா சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பிஸா சீஸ் வந்து நல்ல குவாலிட்டியான சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த பிஸா சாஸோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தான் பிஸா செய்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக நினச்சிக்கிறோம். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Hi guys, my mother made a yummy delicious pizza. There was 2 pizzas and one was very tasty and this is second one. Maybe it will be very yummy. We should try it, right Aris? This pizza will be yummy. Try this pizza because I'm telling. And comment down below and subscribe.
So comment down below and try this pizza out, okay? Because I'm telling, and try it and send a post to our Gmail, Taste of Chennai. Okay? Our Gmail will be down subscription below, so check it out.